வர்மா போகிற போட்டை சார் லாக் பண்ணத வர்மா கெஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அவன் கெஸ் பண்ணிருந்தா அவன் நம்ம சீஃப்க்கு கால் பண்ணிருப்பான். விஜயகுமார் சார் தான் கால் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடுங்க. சார். சிவா, அந்த வர்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சார் என்ன சார் சொல்றீங்க? எப்படி? அவனுக்கு விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஆனா வர்மா எனக்கு கால் பண்ணி பேசிட்டான். கமிஷனர் இப்பதான் லைன்ல வந்தாரு. அவர்கிட்ட வர்மா என்கிட்ட பேசினதை சொல்லிட்டேன். விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த வர்மா என்ன பேசியிருப்பான்னு உங்களுக்கும் தெரியும். சிவா, கமிஷனர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். சார் என்ன சார் சொல்றீங்க? சிவா, என்னால கமிஷனர்கிட்ட எதுவும் பேச முடியல. இப்போ குழந்தைங்களை காப்பாத்துறது தான் முக்கியம் சொல்லிட்டாரு. அதனால நீங்க திரும்பி வந்துருங்க. சிவா கொடுங்க. சார், நாங்க வர்மாவை பார்த்துட்டோம். வர்மாவை பார்த்துட்டியா? சிவா என்ன சொல்ற நீ? ஆமா சார், அவன் நாங்க இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கிற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கான். சிவா ஒரு நிமிஷம். ஹலோ சார், இது ஒரு தலைமுறை போராட்டம். அதோட வர்மா இப்போ தப்பிச்சு போனாலும் அவனோட கிரைம் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். அவன் இலங்கைக்கு போட்ல போயிட்டு திரும்ப ஃபிளைட்ல வந்து கூட அவன் வேலையை காட்டுவான். அவனை நம்ம இப்போ பிடிக்கலன்னா நம்மளால எப்போ பிடிக்க முடியாதுன்னு தோணுது சார். அந்த குழந்தைங்களை காப்பாத்தணும்னா அது அவனை பிடிச்சா மட்டும்தான் நடக்கும்னு என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது சார். ஆமா சார், அந்த குழந்தைங்கள்ல என் அக்கா குழந்தையும் தான் இருக்கா. இருந்தாலும் வர்மாவை அரெஸ்ட் பண்றதை தவிர குழந்தைங்களை காப்பாற்ற வேற வழியே இல்ல. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இப்போ நான் இதுல எதுவும் செய்ய முடியாது. கமிஷனர் அந்த சிங்களனை விட சொல்லிட்டாரு. இப்போ அவன் அங்க வந்து வர்மாவை போட்ல ஏத்திக்கிட்டு இலங்கைக்கு கிளம்பிடுவான். இதுல நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாங்க என்ன பண்ண போறோம் தெரியல சார். ஆனா இதாவது ட்ரை பண்றோம். ப்ளீஸ். இங்க பாருங்க, வர்மா கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கான். சார் புரியல. வர்மா போனை வைக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கான். அவ ஃபேஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதோட நான் போட்ல கிளம்பும் போது அவளுடைய ரியாக்ஷனை நான் பார்க்கணும். நான் தப்பிச்சு போறது தெரிஞ்சும் அவளால எதுவும் செய்ய முடியாம ஜோக்கர் மாதிரி நிக்கிறத நான் கடைசியா பார்த்துட்டு தான் கடலுக்குள்ள போனோம். She should stand before me defenseless. புரியுதுல்ல? எந்த வெப்பனும் இல்லாம நிராயுதபாணியா நான் இருக்கிற இடத்துக்கு அவ வரணும். இதான் என்னுடைய ஃபைனல் டிமாண்ட். வர்மா, குட் பை. வா ஏடி வா. இதுதான் வர்மாவோட டிமாண்ட். இப்ப புரிஞ்சிருச்சு சார். ஐலே, இப்போ அவன் ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்கான். அதுவும் உன் மேலதான் முக்கியமா கோவமா இருக்கான். ஐலே, அது உன் உயிருக்கு ஆபத்தா கூட முடியும். நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வர்மா எனக்கு கடைசியா கொடுத்திருக்கிற சான்ஸ். குழந்தைங்களை காப்பாத்த இது தவிர வேற வழியும் இல்லை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார்.
ஐலி, நான் உனக்கு பதிலா நான் போட்டுமா? வர்மா கடைசியா என்னை கொன்னுட்டு போக நினைச்சிருக்கான். அதனால நான் தான் போகணும். அம்மாவையும் குழந்தைங்களையும் காப்பாத்த இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். Be careful. இத்தனை வருஷத்துல நான் யாருன்னே போலீஸுக்கு தெரியாம வச்சிருந்தேன். ஆனா நீ வந்து இப்ப என்ன உலகத்துக்கே காமிச்சிட்ட. சும்மா சொல்லக்கூடாது. என்னுடைய எல்லா பிளானையும் அப்படியே தவிடு பொடியாக்கிட்டேன். இப்ப கூட நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருந்தா என்ன பிடிச்சிருப்பல்ல? ஏடி 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 ஏதாவது சாகசெல்லாம் பண்ணி என்ன போக விடாம தடுக்கிறதுக்கு ட்ரைலாம் பண்ணிடாத. அப்புறம் அந்த குழந்தைகள்லாம் ஒரே அடியா போய் சேர்ந்துடும். நான் உன்னை வர சொன்னது எதுக்குன்னு உன் சீஃப் சொல்லிருப்பாரு. சொன்னாரா? சரி, அவர் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி நான் சொல்றேன். நான் போட்ல ஏறி போகும்போது உன்னுடைய ரியாக்ஷனை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அதான் உன் ஃபேஸை பார்க்கணும்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இப்போ நீ மாஸ்கை ரிமூவ் பண்ற. கம் ஆன், டு இட். மாஸ்கை ரிமூவ் பண்ணுன்னு சொல்றேன். டவுன். கம் ஆன், கம் ஆன். யா, கம் ஆன், கம் ஆன். That's good. Come on. Yeah. Come on, 80. भगवति हे शितिकण्ठ